ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 3 இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதுவுமே ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான். பட் ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் கிடையாது. அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது தான் இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரின் ஸ்டாக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸே வந்து இந்த பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது. ஃபேஸ்புக், கூகுள், ஆப்பிள், அமேசான், டெஸ்லா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிஸ், வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா இன்டர்நேஷனல் கம்பெனிஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் தான் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு விதமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் ஒரு 5 years or 6 yearsக்கு லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போகிறவங்க தான் இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் டாப் 3 ஃபண்ட்ஸும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலியமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்களோட சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக தெரியும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட், www.futuresavings.in எங்களோட வெப்சைட்டை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணலாம். எங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறது தான் நாங்கள் இருக்கிறோம். பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைன். அதர்வைஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களுமே வந்து ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அதாவது AMFI ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸும் எங்கள் கம்பெனியில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் முடிஞ்சா எங்களோட வெப்சைட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வெப்சைட்லேருந்து. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கம்பெனிஸ் எல்லாமே அவுட் சைட் ஆஃப் இந்தியா இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் எப்படி நிஃப்டி 50, நிஃப்டி 100லாம் இருக்குதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில், அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா S&P 500 அண்ட் நாஸ்டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸு. ஸோ இந்த இண்டெக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பிக் ஷாட்ஸ், எல்லா பெரிய கம்பெனிஸுமே இருக்கும். அண்ட் இந்த S&P 500 அண்ட் நாஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணுற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க செபி சைட்லேருந்து. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் இன்வெஸ்டர் டிமாண்ட், க்ரோயிங் பாப்புலாரிட்டி ஆஃப் ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமாங் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற S&P 500 அண்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணுற ஃபண்ட்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன ஆயிடுச்சு, ஃப்ளோ வந்து அதிகமாகிடுச்சு. இன்ஃப்ளோ அதிகமாக டிமாண்ட் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, செபி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க, ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணாங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் யார் இந்த ஃபண்ட்ஸ் டிபெண்டடாக வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து புதுசாக வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்போ வரைக்கும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது, அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். ஏன்னா அதில் ஒரு லிமிட் ஒன்று வச்சிருக்காங்க, $7 billion வரைக்கும். அதுக்கு மேலே லிமிட் கிராஸ் ஆகும்போது இவங்க பாஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அது அட்ஜஸ்ட் ஆகும்போது மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவாங்க, மறுபடியும் பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டைம் பீங்கில் நடக்கும். பட் எக்ஸாக்டாக எவ்வளோ நாளில் இது பாஸ் ஆகும், எவ்வளோ நாள் கழிச்சு இது ரெஸ்யூம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்கிறது இந்த S&P 500 அண்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் இதோட ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்கிற சில ஃபண்ட்ஸ், எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து பிளாக் பண்ணலை, எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து பாஸ் பண்ணலை. அண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, புதுசாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஃபண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸில் டாப் 3 ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் குளோபல் ஈக்விட்டி ஆல்ஃபா FOF அப்படிங்கிறது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இன்டர்நேஷனல் ஃபண்ட் தான் சொல்லுவாங்க அப்படி. ஸோ இந்த ஃபண்டில் எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம் விட்ரா பண்ணால் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 824 கோடி இருக்குங்க. ஸோ லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து ஒரு 4 வருஷம் 4 மாதம் தான் ஆகுது மார்க்கெட்டில் வந்து. அண்ட் பெஞ்ச்மார்க் MSCI வேர்ல்ட் நெட் ரிட்டர்ன். MSCI அப்படிங்கிறது மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல். நார்மலாக இந்தியன் கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100 இல்லை BSE இந்த மாதிரியான பெஞ்ச்மார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்க்கு எல்லாமே மேக்ஸிமம் MSCI தான் ஃபாலோ பண்ணுவாங்க பெஞ்ச்மார்க்கு. இந்த ஃபண்டில் மினிமம் SIP-லேருந்து $1000 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் $5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் இந்த ஃபண்டு ஈக்விட்டி செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரெண்டுமே இந்த ஃபண்டுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டியில் 97.4%, டெட்ல 3.55% வச்சிருக்காங்க. இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 0% காமிக்குது பாருங்க. அதாவது இந்தியன் கம்பெனி ஸ்டாக்ஸே இல்லை. அதர் கேப்ல ஒரு 97.4% வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட்டு, இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஷீட்டில் பார்க்கலாம். ஆக்சிஸ் குளோபல் ஈக்விட்டி ஆல்ஃபா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ரெகுலர் growth. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஈக்விட்டி ஆல்ஃபா வேர்ல்டு வைடில் இருக்கிற கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 2020 தான் லான்ச் ஆனதுனால கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தான் ஆரம்பிக்கிறது காமிக்கும். அந்த 824 கோடி வந்து ஹோல்டிங்ஸ் இங்கே எங்கே வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாபெட், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், மெட்டா பிளாட்ஃபார்ம்,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டா நெட்வொர்க்ஸ், தாய்வான் செமிகண்டக்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் வேர்ல்டு ரீஜியன்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரீஜியனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அமெரிக்காஸில் வந்து பார்த்தீங்கன்னா 75.04% இருக்குது. கிரேட்டர் யூரோப்பில் 19.03%, கிரேட்டர் ஏஷியாவில் 5.93%. அதுலேயும் குறிப்பிட்டு நடுவில் பாருங்கள் ஸ்டாக் செக்டார் வெயிட்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் அதில் வந்து 20.98%, சென்சிட்டிவ் 55.16%, டெஃபென்சிவ் 23.86%. ஸோ இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த ரீஜியனோட ப்ரொபோர்ஷன் எவ்வளோ இருக்கணும் கொடுத்துட்டாங்க. அண்ட் எந்த கம்பெனி ஸ்டாக் செக்டாரும் கொடுத்துட்டாங்க. அண்ட் எந்த மாதிரியான ஸ்டாக் செக்டார் இருக்குது வெயிட்டேஜ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்ட் ரீசெண்டாக தான் வந்ததுனால இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 6 monthsல 10.45% கொடுத்துருக்கு, 1 yearல 24.33% கொடுத்துருக்கு, அண்ட் 3 yearல 13.42% கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா PGIM இந்தியா குளோபல் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டு. ஸோ இதில் எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 0.5% தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 90 daysக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 0.5%, 90 daysக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்க வெளியில் அப்படின்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1349 கோடி இருக்குங்க. லாகின் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக ஒரு 12 வருஷத்துக்கு மேலேருந்தே மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச் மார்க் MSCI AC வேர்ல்டு இன் INR டேர்ம்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயிலேருந்து பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபண்டுமே ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க்கில் தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. ஈக்விட்டியில் 98.3% வச்சிருக்காங்க. அகைன் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே 0% தான். அதர் கேப்ல 98.3%, அது எல்லாமே ஃபாரின் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். டாப் ஹோல்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. PGIM ஜென்னிசன் குளோபல் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் 98.30%. ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபண்டில் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்காஸில் 79.78%, கிரேட்டர் யூரோப்பில் 14.99%, கிரேட்டர் ஏஷியாவில் 5.23% வச்சிருக்காங்க. ஸோ கன்சியூமர், ஃபினான்ஷியல், பேசிக் மெட்டீரியல்ஸ் அதாவது சைக்ளிக்கல்ல பார்த்தீங்கன்னா 27.86%, சென்சிட்டிவ்ல உங்களுக்கு வந்து எனர்ஜி, இண்டஸ்ட்ரியல், டெக்னாலஜி இதில் 61.32%, டெஃபென்சிவ், ஹெல்த் கேர், கன்சியூமர் டிஃபென்சிவ், யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் 10.81%. ஸோ இந்த அலோகேஷனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் லாங் டர்மாக இது இருக்கிறதுனால நல்ல ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும். இந்த ஃபண்டு கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 1 yearல 24.33% கொடுத்துருக்கு, 3 yearsல 12.64% கொடுத்துருக்கு, 5 yearsல 16.7% கொடுத்துருக்கு, அண்ட் 7 yearsல 16.97%, 10 yearsல 11.82% கொடுத்துருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் மறக்காம எங்களோட வெப்சைட் www.futuresavings.in குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரீசெண்டாக நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இன்வெஸ்டிங் மிஸ்டேக்ஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் வாட் இஸ் மீன் பை மார்க்கெட் கிராஷ் அண்ட் கரெக்ஷன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வீடியோமே கண்டிப்பாக செக் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். லிங்க் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவர் எங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எடல்வைஸ் US டெக்னாலஜி ஈக்விட்டி FOF ஃபாரின் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1%. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 90 daysக்குள்ளே வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 90 days சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் 2645 கோடி இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் வந்து 4 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச் மார்க் ருசல் 1000 ஈக்குவல் வெயிட்டட் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், எஸ்ஐபியில் மட்டும் தான் பண்ண முடியும், லம்சம் பண்ணவே முடியாது. ஸோ எஸ்ஐபிலையும் மினிமம் 500 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்கில் தான் வரும். அண்ட் இந்த ஃபண்டுக்கும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்கள். ஈக்விட்டியில் 98.41% வச்சிருக்காங்க. அதில் அதர் கேப்பில் 98.41%, அதாவது ஃபாரின் ஸ்டாக்ஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் டாப் ஹோல்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. JPM US டெக்னாலஜி இது ஒரு ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, அதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கிற ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் அண்ட் வேர்ல்டு ரீஜியன்ஸோட பர்சன்டேஜ் பாருங்கள். அமெரிக்காஸில் 94.70%, கிரேட்டர் யூரோப்பில் 0.44% தான், கிரேட்டர் ஏஷியாவில் 4.86%. ஸோ நடுவில் பாருங்கள் ஸ்டாக்ஸ் செக்டார் வெயிட்டேஜில் சைக்ளிக்கலில் 17% வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கான மெட்டீரியல், கன்சியூமர், சைக்ளிக்கல், ஃபினான்ஷியல் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா 17%. நடுவில் இருக்கிற சென்சிட்டிவில் தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருக்காங்க, 80.59% வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் 64.88% வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான ஃபண்டு. நம்ம ஊர் கம்பெனி ஸ்டாக்ஸ் இல்லை, வெளிநாடு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தான் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இருக்கும் அதில். அண்ட் டிஃபென்ஸில் 2.42% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டு கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 6 monthsல 20.5% கொடுத்துருக்கு, 1 yearல 32.86% கொடுத்துருக்கு, 3 yearsல 18.98% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற ஃபண்ட்ஸ்.
ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது ஒன் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஃபண்டும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் டிசிஷன்ஸ் அப் டு யூ, சஜஷன் கொடுக்குறதா எங்களோட வேலை. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு எங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை.